Hey guys, welcome to Kalyani kitchen. நான் உங்கள் அர்ச்சனா. ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தீபாவளி இஸ் அரவுண்ட் த கார்னர். எல்லோரும் என்ன ஸ்வீட் முறுக்கு ஐட்டம்லாம் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி கோகோனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மெத்தட் 2. மெத்தட் 1ஓட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மெத்தட் 1 பர்ஃபி வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம மெத்தட் 2ல் பார்க்க போகிறது வந்து ஒரு 7 to 8 பீப்புளுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதோட அளவோடு போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு 4 to 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரவை அரை கப், 5 கப் துருவின தேங்காய். ஸோ இது வந்து 2 முழு தேங்காய் தேவைப்படும் இதுக்கு ஆல்மோஸ்ட். பால் 1 கப், 4 கப் சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். ஒரு 11 இல்லை 12 ஏலக்காய் பொடிச்சுக்கோங்க. பாதாம் அரை கப். நீங்கள் அதை துண்டு துண்டாக நறுக்கிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றினீங்கன்னா போதும். ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது. நெய் ஒரு சட்டியில் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு 3 to 5 நிமிஷம் வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அப்புறம் வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே சட்டியில் துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். மிச்சம் இருக்க சூட்லேயே ஒரு இன்னொரு 10 to 15 செகண்ட்ஸ் வச்சுருந்தோன்னா எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியில் எவாப்ரேட் ஆயிரும். இந்த வறுத்த தேங்காயை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் பால் 1 கப் எடுத்துக்கோங்க. இதில் 4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமில் சர்க்கரையை கரைய விடணும். அப்பப்போ கிண்டுனா போதும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் கரையிறதுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா சர்க்கரையும் கரைஞ்சப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் தேங்காய் வறுக்காமல் போடுறப்போ இன்னுமே தண்ணியாக இருக்கும். எல்லா ஜீனியும் கரைஞ்சப்புறம் இன்னுமே நல்லா இலகி கொடுத்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா குக்காகி தண்ணியெலாம் வற்றின அப்புறம் தான் ரவையை போடணும். இல்லைன்னா ரவை நல்லா வெந்து உப்புமா மாதிரி ஆகிடும். எங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நல்லா குக்காகி தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு. இப்போ பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து பாதாமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ரவை சேர்க்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி ரவை ரொம்ப வெந்துட்டா நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டு இருந்திருக்கோம். இப்போ ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து வரணும். சட்டியில் ஒட்டாமல் ஒரு பால் மாதிரி வரும். நம்ம கையில் எடுத்து உருட்டி பார்த்தா உருண்டை மாதிரி நிற்கணும். அப்போ தான் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து திரண்டு வந்துருச்சு. நல்லா ட்ரையாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டிடலாம். முன்னாடியே ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் இதை கொட்டிடலாம். ஒரு நெய் தடவின கரண்டி வச்சு பரப்பி விட்டுட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அதை வச்சு சமமாக இருக்க மாதிரி தட்டிக்கலாம். அப்போது தான் எல்லா பீஸும் ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கும். பாருங்கள், இதில் நல்லா சமமாக இருக்குது. ரொம்ப ஆற விட்டுறாமல் கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக சூடு இருக்கப்பவே நைஃபோ இல்லை இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு பீசஸ் போட்டுடலாம்.
இந்த தீபாவளிக்கு பாதாம் வச்சு கோகனட் பர்ஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற டிஷ் வந்து எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் இன்ஸ்டாவில் போடுவோம். அண்ட் இந்த மாதிரி வண்டர்ஃபுல் டிஷ்ஷஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை நான் முறுக்கு ரெசிபியோடு சந்திக்கிறேன். ஸோ until then, bye bye.